அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பழைய சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். சாதம், நேற்று வடித்த சாதம் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம், உப்பு, பச்சை மிளகாய், தயிர். இப்போது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையை விட்டு. இல்லை தயிர், இப்போ கொஞ்சம் சாதத்தில் இருந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் கலந்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய சாதம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. செஞ்சு குடித்தா நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ட்ரெடிஷ்னலான பழைய சாதம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு